பெண்கள் சொல்ற வார்த்தை எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இதை கொடுத்துட்டு எங்களை வந்து வேற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அந்த பஸ்ல மரியாதைன்றதே கிடையாது. அந்த மரியாதை இல்லாத காசு கொடுத்து கூட போயிடலாம். அங்க இருக்கிற பெண்கள் சொல்ற குற்றச்சாட்டு, நாங்க ஒரு வேளை வந்து அந்த டைம்ல டே டைம்ல இருந்துச்சுன்னா எங்களுக்கு பேடு மாத்துறது கூட இடம் இல்லை. அந்த விடியல் பயணத்தால மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு ஆட்டோ டிரைவர்ஸ். அதுல வந்து ஒரு சிலர் சொல்லும் போது ஒரு நாளைக்கு 250 ரூபா அவங்க கொண்டு போறதே பெரிய விஷயமா இருக்கு. எல்லாம் இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்ததுலேருந்து ஒன்றுமே ரன்னிங் இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னா 200 250 ரூபா வீட்டுக்கு அனுப்புறது பெரிய விஷயம். காலை 7 மணிக்கு போட்ட வண்டியில் இது வரையும் வெறும் சாலை போக்குவரத்து, அங்கே போக்குவரத்து நெரிசல் கட்டுக்கடங்காங்க. சின்ன ஒரு எமர்ஜென்சி கேஸ்னா கூட நம்ம கோல்பள்ளி தான் போகணும். கோல்பள்ளி போனால் கூட இந்த சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னாக்கா டோல்கேட் டிராஃபிக், அந்த டைமில் ஒரு ஆம்புலன்ஸ் போகணுன்னா கூட கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. 30 நிமிஷம் ஒரு எமர்ஜென்சி கேஸ் ரீச் ஒன்றும் பண்ணுறது. சொன்ன கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றலை. சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாமே வந்து மக்களை நேரடியாக பாதிக்கும் விஷயம். சரி, இவர்கள் சொல்லி வந்து ஏதாவது செஞ்சாங்களா தேர்தல் அப்படின்னு அதுவும் இல்லை. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். சொன்னதை செய்வோம் என்பதுதான் நமது அரசினுடைய குறிக்கோள். கனிம வள கொள்ளையில் 5000 கோடினா கடந்து போயிடும். ஆனால் பேருந்து கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வுனா போவோம். டபுள் மடங்கா எல்லாமே ஏறிடுச்சு. எதுவுமே வரி எல்லாமே ஏறிட்டாங்க. எதுவுமே கம்மி ஆகல. அவங்க கேட்குற ஒரு கேள்வி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் எப்படி? அது ஒரு பெரிய பேக் ஃபயர் தான். அங்கே கேட்கக்கூடிய ஒரு 100 பேர்கிட்ட கேட்குறோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் அடுத்து எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும், எடப்பாடியார் இருக்கும்போது நல்லா இருந்தது, இந்த வார்த்தைகள் தான் இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் டைமில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ண, அப்படியே மாதம் வந்து வீட்டுங்களுக்கு ரேஷன் பொருளுங்க, மளிகை சாமான் அது கொடுத்து ஒரு அதாவது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி பண்ண. அப்படி அந்த அதிமுக ஆட்சிக்கிட்ட பொழுது நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் ஆடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் கோழிகள் கொடுத்தோம். எல்லாமே இந்த விவசாய தொழிலாளிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விஜய்ங்கிறவர் வந்து ஒரு சினிமா நடிகரை மட்டும் தான் பார்க்குறாங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாராங்கிற கேட்குற அளவுக்கு. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப். நான் வணக்கம். எடப்பாடியார் அவர்களோட எழுச்சி பயணம் மிக பிரம்மாண்டமான எழுச்சி பயணமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிக்கிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து பல மாவட்டங்கள் அவர் சென்றிருக்கிறார். அதில் குறிப்பிட்டு போகிற சில மாவட்டங்கள் வந்து திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களே அவர் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கார். இது எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது இந்த வடிவேல் படத்தில் வரல, வாடா என் ஏரியாவுக்கு வரணுன்னா, உன் ஏரியாவுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சுந்தர்சி சொல்லுவாப்புல. அந்த மாதிரி பாப்பநாசில் போய் நின்றுக்கிட்டு உன் ஏரியா தான் வந்திருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்புறம் இதில் திருவாரூரில் போயிட்டு உன் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன், கூட்டத்தை பார்த்தியான்றாரு. பொதுவாக இவர்கள் சொன்னது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாததுனால இன்னைக்கு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஓபிஎஸ் சாம்பவான் அப்படி இப்படின்னு. அது ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஓபிஎஸும் தாவேகாவும் இணைந்து விட்டால் தென் மாவட்டங்களில் தாவேகா என்னமோ தாவேகா அப்படியே எல்லா இடத்துலையும் இது பண்ணி அங்கே மட்டும் இல்லாத மாதிரி. அப்போ ஓபிஎஸ்னால அப்படி தான் ஆகுமா, இந்த மாதிரி கற்பனை எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தென் மாவட்டத்தில் ஒன்றுமே இல்லை ஏடிஎம்கே. அதில் குறுக்கீடு கூட மன்னிக்கணும்னே, இந்த ராமநாதபுரத்தில் அவர் வாங்கின 3 லட்சம் ஓட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதற்கு முன்புள்ள தேர்தலில் நயனா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட போகும்போது கூட இதே அளவுக்கு ஓட்டு வாங்கியிருந்தார். ஆமாம், பிஜேபி சார்பாக போட்டியிட போகும்போது அதே எம்பி எலெக்ஷனில் வாங்கியிருந்தார். இன்னொரு விஷயம், 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் ஓபிஎஸ்க்கு அவருடைய தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் கவனம் செலுத்தாதனால அவர் மாவட்டத்திலே தோத்தது. அவர் மாவட்டத்திலே தோட்டாங்க. விளாத்திக்குளம்லாம் தோத்தாங்க. விளாத்திக்குளம்லாம் கோட்டை மாதிரி அதிலெல்லாம் தோத்தாங்க. அப்போ இவர் மாவட்டத்தில் இல்லாமல் இவர் எந்த வகையில் பெரிய ஒர்க் பண்ணல. இன்னொன்று தப்பாக சில முடிவுகள்லாம் எடுத்தார். இது எல்லாமே காரணம். அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அதிமுக இல்லைன்னு கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் டெல்டா, மத்திய மண்டலம், இதெல்லாம் வடக்கு மண்டலம், அங்கெல்லாம் தான் முதல்ல கால வைக்கிறாரு. ஆமாம், என் ஓட்டை பிரிக்கிட்டோம் எங்கள் இது பாரு அப்போ தெரியணும், அங்கே தாண்டா முதலே வர்றாரு, அந்த மாதிரி முடிக்கிறாரு.
இப்போ பல இடங்கள்ல நீங்கள் வந்து நீங்களும் இப்போ சர்வே இதெல்லாம் போகிறீங்க. திருவண்ணாமலை சொன்னீங்க, இப்போ கிருஷ்ணகிரி போனீங்களா? முடிச்சிருவாங்க. கிருஷ்ணகிரியில் எப்படி இருக்கு நிலைமை? கிருஷ்ணகிரியிலண்ணே 6 எம்எல்ஏ தொகுதி இருக்குண்ணே. அதில் பர்கூர் வந்து திமுகவோட கோட்டையாக யானை பார்க்கப்படுது. காதில் புகுந்த எறும்பு. யாரை காதில் புகுந்த எறும்பு. அம்மையார் அவர்கள் ஜெயலலிதாவே தோற்கடித்த இடம்னு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா மதியழகன் பேரில் வந்து வெறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தாண்டி ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. மதியழகனே இந்த குவாரி நடத்துறது, அப்புறம் கட்சிக்குள்ள திமுகக்குள்ளேயே வகாப்னு ஒருத்தர் இருந்தார், முன்னாடி இருந்த தலைவர். செங்குட்டுவன் முதல்ல ஓரம் வந்த உடனே அப்புறம் வகாப்னு ஒரு மாவட்ட செயலர், அவரை தலையெடுக்கவே விடாமல் பண்ணுற ஏற்பாடு. சக்கரபாணி எம்எல்ஏ கூட அமைச்சர் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் அதாவது பணத்தாலே அடிக்கிறது. அவர் கட்சிக்கு திமுக கார் கிடையாது, அவர் ரஜினிகாந்த் மன்றத்திலேருந்து வந்தவர். ஆனால் இன்றைக்கி அவருக்கு பெரிய அளவில் இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவருடைய செல்வாக்கு மேலே வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குமோ அங்கே வரைக்கும் இருக்குன்றாங்க. அப்போ கட்சிக்காக உழைத்தவர்கள்லாம் ஓரம் கட்டப்பட்டதாக, யாராவது கட்சி வேலை செய்யணுன்னா கூட மதியலனை கேட்டு தான் பண்ணணுன்ற லெவலில் இருக்குது. இப்போ அவருடைய தொகுதியில் எப்படி ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தினை ஒரு கல்லூரி மாணவன்கிட்ட கேட்குற கேள்வி என்ன சொன்னான்னா, எங்களுக்கு லேப்டாப் வந்து கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வச்சு இது நல்லா படிச்சுட்டு இருந்தோம், இப்போ அது கிடையாது, என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, யாருங்க இது பண்ணுவாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. கிராமத்தில் போகும்போது இந்த கறவை மாடு திட்டத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறத விட இந்த கறவை மாடு கொடுத்தீங்கன்னா ஒரு மாதம் 1000 விட நாங்கள் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. விஷயம். அதே மாதிரி சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் குண்டும் குழியுமா தான் இருக்குது. பஸ்ஸு வந்து போதுமான அளவுக்கு பஸ்ஸு பர்கூரில் இல்லை. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் பர்கூர் தொகுதியில் இருக்குண்ணே. இப்போ பர்கூர்லேயே இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் அதெல்லாம் போய் நல்ல வேட்பாளர் போட்டால் திமுக கையை விட்டு ஏற்கனவே வந்து அங்கே பாமகவோட செல்வாக்கு இருக்குண்ணே. ஒரு 8% 10% வாக்கு பாமக இருக்கு. ஒருங்கிணைந்த பாமக ஒருவேளை நமக்கு வந்து திருப்பி ஏடிஎம்கேயோட கூட்டணி அமைத்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சவாலாக இருக்கும். மக்களே வந்து அங்கே கண்டிப்பான முறையில் வந்து ஆளுங்கட்சி மேலே, இவர் மேலே அதிருப்தி கம்மியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தி திட்டங்களை வயசாகவே பார்க்குறாங்க. ஒவ்வொரு திட்டங்கள் வயசா இந்தந்த திட்டங்கள் எங்களுக்கு வந்து சென்றடையலை, இந்த திட்டங்கள் வேஸ்ட்டுங்க, இது முக்கியமான திட்டம். அதில் ஒருத்தர் வந்து கேட்டார், அவர் ரொம்ப இதாக கேட்டார், தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கங்க, இன்றைக்கி நாங்கள் ஒரு தாலிக்கு தங்கம் வாங்குறா இருந்தால் 1 லட்ச ரூபா ஆகும். ஆமாம், இன்றைக்கி அது எங்கள்கிட்ட எங்கே இருக்குது, அந்த 1 லட்ச ரூபாய் எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு திட்டங்களை வைத்தே பலரும் வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறாங்க. இது அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் உயிரை தாண்டி மது போதை இந்த மாதிரி அது ஊத்தங்கரை மாதிரியான ஏரியாக்கள்ல, ஊத்தங்கரைங்கிறது முழுக்க ஏடிஎம்கேயோட கோட்டையா இருக்குன்னு, அங்க விவசாயம் ஒரு முக்கிய தொழிலா இருக்கு. அங்க அவங்க சொல்றது மதுவால இங்க பல பேர் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, போதை வஸ்து அதிகமா இருக்கு. ஊத்தங்கரையில ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவ வசதி இங்க ரொம்ப மோசம், டாக்டர்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இல்லாதது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பிரச்சனையா இருக்குது சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒசூர் போனோம்னா இண்டஸ்ட்ரி ஏரியான, அங்க ஃபுல்லா மின்சாரத்தால வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பு, மின்கட்டணம் ஏற்றிருக்காங்கல்ல, அதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. எங்களுடைய தொழில்கள் வந்து ரொம்ப வந்து நாங்கள் நிலைவடைந்து போயிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் இல்லை. சாலை போக்குவரத்து, அங்கே போக்குவரத்து நெரிசல் கட்டுக்கடங்காமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது பார்டர்னால இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுறது ஓசூரில். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கவுன்சிலர் ஒரு சமுதாயத்தோட சுடுகாடை ஜட்ஜ்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு வச்சுட்டார். இது மீண்டும் வந்து அங்கே என்ன கேட்டால் 2011 ஜெயலலிதா நில அபகரிப்பு தடுப்பு சட்டம்னு கொண்டு வந்தாங்க. இப்போ தான் அது நடுவில் நீக்கி விட்டாங்க. அநேகமாக இவர் பிரச்சாரத்தில் நான் வந்தால் அது அபகரிப்பு சட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவேன்னா அது ஒரு பெரிய வரவேற்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பான பல சுடுகாடுகளே வந்து மீட்கப்படும் போல இருக்கு. இதுவரை நாங்க கேள்விப்படுறது 4வது சுடுகாட்டு கூரை ஊழல் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது சுடுகாட்டு முறைகேட ஆக்கிரமிப்பே பண்ணிட்டு அவங்க, ஏன்னா அங்க சமரசம் உலாவ இடம், ஆக்கிரமிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு. தளி அது வந்து பார்டரா இருக்கு. தளி பெரும்பாலும் இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான், கம்யூனிஸ்டோட தொகுதியா இருக்குன்னு. ராமச்சந்திரன் அவரோட எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவர் மீது வந்து குற்றச்சாட்டு ஏன் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அங்கே பொதுவாக வந்து நேஷனல் பார்ட்டியோட டாமினேஷன்ஸ் இருக்குது, ஆனால் பிஜேபியோட டாமினேஷன்ஸ் அங்கே வந்து ஹெவியாக இருக்குது. அது பர்டிகுலராக அண்ணாமலை அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அண்ணாமலை அவர்களுக்கு. தொடர்ந்து எல்லாருமே எங்ககிட்ட பேசின பலருமே தெரிவிக்கிறது பிஜேபி ஒரு பிஜேபி கேண்டிடேட் நிப்பாட்டினா திமுக மிகப்பெரிய சவாலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு. அதுக்கடுத்து வேப்பனப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கூட இல்லைண்ணே. அது எம்எல்ஏ தொகுதி. பஸ் இருக்கா? பஸ் இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோட ஒரு கொடுமை என்னன்னா கழிப்பிடமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு பேங்குக்கு போனால் கூட கழிப்பிட வசதி இல்லைண்ணே. அங்கே இருக்கிற பெண்கள் சொல்கிற குற்றச்சாட்டு, நாங்கள் ஒரு வேளை வந்து அந்த டைமில் டே டைமில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பேடு மாற்றுறது கூட இடம் இல்லை.
மிகப்பெரிய லெவலில் ஒரு குற்றச்சாட்டு வந்து அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்வாய் திட்டங்கள் வந்து அங்கே ஏற்கனவே தொடங்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதை அப்படியே நிப்பாட்டி போட்டிருக்காங்க. இந்த எடப்பாடி பேசுகிற இடங்கள்ல கூட இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன், இந்த கவர்மெண்ட்டை 5 வருஷமா கிடப்பில் போட்டாங்க, நான் வந்தால் மறுபடியும் பண்ணுவேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுதுன்னு. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் வேப்பனப்பள்ளியில் நிறைய விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டிருக்கு. வேளாண் துறையிலேருந்து அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஆளுங்கட்சி மீது இருக்கிற அதிருப்தி, அவங்க இருக்கிற தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் அதிருப்தி இருக்குது, திட்டங்கள் சம்மந்தப்பட்ட அதிருப்தி இருக்குது, வீட்லேயும் அதிருப்தி இருக்குது. முழுக்க முழுக்க அந்த அதிருப்தி வந்து அவருக்கு எடப்பாடியார் அவர்களோட கையில் அவர் எடுத்துக்கொண்டு போகிற பிரச்சாரத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு போகிற கூட்டணியை பொறுத்து மிகப்பெரிய லெவலில், அதாவது செல்வாக்கு கட்சிக்கு இருந்தாலும் அதிருப்தி ஆட்சி மேலே இருக்கிறது நீங்கள் பிரச்சாரம் மூலிமா கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பான தேர்தல் முடிவில் அது மாறும், மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். ரெண்டாவது அதிமுக பிஜேபி கூட்டணிலாம் எப்படி மக்கள் அழகாக ஏற்றுக்கிறாங்கன்னு, எந்த அதிமுக தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலையுமே அதிமுக வந்து எல்லாருக்கும் உண்டான கட்சி, இது இங்கே வந்து பிரச்சனை ஒன்றும் வராது, பிஜேபியினால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி பலரும் சொல்லப்படுற மாதிரி அதிமுக வந்து வாக்கு சதவீதம் சரிஞ்சிருச்சு, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே போய் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு 100 பேர்கிட்ட கேட்குறோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் அடுத்து எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும், எடப்பாடியார் இருக்கும்போது நல்லா இருந்தது, இந்த வார்த்தைகள் தான் இருக்கணும். அவர் கொண்டு வந்த பிரச்சனை நான் சொல்கிறாங்க பயங்கரமாக இருக்கணும். கிருஷ்ணகிரியிலலாம் ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. கிருஷ்ணகிரியில் சொன்னக்கூட குற்றச்சாட்டுகள் வந்துன்னு, பஸ்ஸு வந்து எதுவுமே வெள்ளி சனி ஞாயிறு வந்து உள்ளே வர்றது இல்லையா. ஏன் சென்னையிலேருந்து கிளம்புறவங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒசூர் பெங்களூர் மட்டும் ஏறு, கிருஷ்ணகிரி ஏறாதங்கிறாங்களாம். ஏன் உள்ளே வர முடியாது, உள்ளே வர வேண்டிய சூழ்நிலை, நாங்கள் பைபாஸ்லேயே போகிறோம், பஸ்ஸு எங்களை புறக்கணிக்குதுங்க. மக்களே, ஒரு மாவட்ட மக்களே புறக்கணிக்கு, தொகுதி மக்களே புறக்கணிக்கிறாங்க, நாங்கள் போக முடியாதுன்னு. அதை விட இன்னொரு பெரிய ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு, இப்போ புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அது அவுட்டரில் கட்டியிருக்காங்க. எங்களுக்கு அங்கேருந்து நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இங்கேருந்து கொண்டு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருது. இவங்க தெரியுமா, அதிகமான ஆக்சிடென்ட் தமிழகத்தில் நடக்குது கிருஷ்ணகிரி. நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் 8 ஆக்சிடென்ட் ஆகிடும் அடிக்கடி அந்த ஹைவேஸில் நடக்கும். ஆனால் அங்கே ஏதாவது இது எந்த ஒரு எதுவுமே எடுக்கல, விபத்துக்கு உண்டான விஷயங்களை எதுவுமே தடுக்கும் முறையில் எதுவுமே செயல்படலை. ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் கிருஷ்ணகிரி மக்கள். மற்ற தொகுதிகளில் அதிமுக வலுவாக இருக்கிறது, திமுக வலுவாக இருக்கிறது. அதாவது திமுக வலுவாக இருக்குங்கிற கான்செப்டில் எதுவுமே சொல்ல முடியல. ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தி, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மேலே இருக்கிற ஒரு அனுபவத்தினால சொல்ல போனால் பர்கூர் தொகுதியில் வந்து சொல்லலாம். இன்னும் மதியழகன் கையில் அவர் கையில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தேமுதிகவும் கூட்டணிக்குள்ளே அமைந்தால் அவருக்கு சான்ஸே கிடையாது. அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பார். ஊத்தங்கரை கண்டிப்பாக அதிமுகவுக்கு பக்கமே சாய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒசூர், அங்கே இருக்கிற மக்களுடைய கருத்து அதிமுகவுக்கு மேலே தான் இருக்குது, எந்த வகையிலும் இல்லை. தளி பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சியாக பிஜேபி நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. வேப்பனப்பள்ளி திருப்பியும் KP முனுசாமி அவர்கள் நின்றார், அவர் மீது கண்டிப்பான ஜெயிக்க யாருன்னாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. கிருஷ்ணகிரியில் MLA மீது சில அதிருப்திகள் இருந்தாலும் அது ஆளுங்கட்சி அதிருப்தியோட கம்மியாக தான் இருக்கு. MLA அதிமுக இருக்காங்க, ஆனால் ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தி வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கு. எல்லாருமே இந்த பிரச்சாரத்தை எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பித்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதிமுகவுக்கு. ஏன்னா மக்கள் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுடைய கட்சி பிரச்சனை இருக்குல்ல, அது எப்படி இருக்கு? உட்கட்சி பிரச்சனை அங்கேயும் பலமாக இருக்குண்ணே. அங்கே உட்கட்சி பிரச்சனை எந்த இடத்துல இருக்குன்னா ஒசூரில் இருக்குது. அங்கே இருக்கிற MLA இதுக்கு முன்னாடி தளியிலே நின்றவர் இப்போ ஒசூர்லேயும் நின்றுருக்காரு. அங்கே அவர் 2 தொகுதியும் நான் கையில் வச்சிருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பர்கூர்லேயும் வந்து முன்னாள், அதாவது ஜெயலலிதா அவர்களை தோற்கடித்த சுகவனம் இன்றைக்கு வந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்கும் அரசியல்வாதியாக காணப்படுகிறார். சுகமில்லாதவராக இருக்கிறார். அதே மாதிரி இந்த நகராட்சி தலைவி பரிதான்னு ஒருத்தவங்க, அவங்கள கூட செயல்பட முடியாமல் இருக்கு. அவருடைய கணவர் தான் அந்த வகாப்புன்றவர். அவருக்கும் சுத்தமாக கட்சியை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. நடுவில் ஒசூர்லையும் அங்கே இருக்கிற மாநகராட்சி மேலே, அங்கே இருக்கிற நகராட்சி மேலே வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து மக்கள் வைக்கிறாங்க. உட்கட்சி பிரச்சனையும் சரி. இவருடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்றாங்க அந்த இவர் மதியழகன் அவர்களுடைய ஆதிக்கம் வந்து மக்களை வந்து ஈஸியாக சந்திக்கிறாரு, அணுகிற மாதிரி இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அவர் தான் இனி கட்சி, அவர் தான் இனி மாவட்டங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதா பரபரப்பான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அமைச்சராக வேண்டியவருங்க மிஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் பட் அங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர் வந்து இதை ஈஸியாக காயின் பண்ணிடுறாருங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுது. அது முக்கியமாக சொல்ல போனோம்னா 3-4 தொகுதி அதிமுக வசம் இருக்க வாய்ப்பு இருக்குது, கூட்டணியோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 தொகுதி வந்து திமுக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. பிரச்சாரம் பண்ணால் அதையும் தட்டிடுவாங்க, உறுதியாக தட்டிடுவாங்க.
அப்போ இவ்வளோலாம் சொல்கிறீங்க, திமுகவுக்கு ஒரே எதிர்ப்பாக இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தாவேக்கான இங்கே வந்து கட்டமைப்பு இல்லைன்னு, ஆனால் மக்கள் மத்தியில் எங்கேயுமே இல்லைங்க. எங்கேயுமே இல்லை. மக்கள் மக்கள் சுத்தமாக இல்லை. மக்கள் மத்தியில் வந்து பெண்கள் மத்தியிலையுமே இளைஞர்கள் மத்தியுமே நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனால் யார் இங்கே தலைவர், யார் இங்கே நிர்வாகிங்கிற இடத்துக்கே அங்கே இடம் இல்லாமல் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து அவர் கவனத்தில் கொண்டாதான், இல்லைன்னா அந்த இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது. உறுதியாக வந்து மற்ற இடத்துல ஒரு 10% மேலே வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கும் இடத்துல கூட இந்த இடத்துல வந்து அந்த வாய்ப்புகள் இல்லை. எல்லா தொகுதியிலுமே அப்படிதானா? கிருஷ்ணகிரி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கிருஷ்ணகிரியில் வந்து ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது, பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது. மற்ற தலியில் சுத்தமாக இல்லை. அங்கே விஜய்ங்கிறவர் வந்து ஒரு சினிமா நடிகரை மட்டும் தான் பார்க்குறாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாராங்கிற கேட்குற அளவுக்கு இருக்காங்க. அந்த மாவட்டங்களில் பல இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குன்றாங்க. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், விஜய் பிரச்சாரத்துக்கு போகணும், டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்கணும், அது பண்ணணும்னு. ஏன்னா நீங்கள் எதாவது பண்ணாதானே தெரியும் கட்சி ஆரம்பிச்சது. அவர் களத்தில் வந்து நின்று பண்ணார்னா, அவர் இன்றைக்கு எடுத்திருக்கிற முயற்சி அவருக்கு வந்து அடுத்த தேர்தலுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். நடுவில் இதாகிடுச்சுனால அவர் சினிமா நடிகை சினிமாவில் அது இருந்தாலும் எதுவாக இருக்கும். ஆனால் மற்ற வேப்பனப்பள்ளிலாம் இல்லை, மக்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு சிலர் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இருக்கும்ல, அது ஒரு குறிப்பிட்ட பசங்க அந்த ஏஜ் வயசு தான் பார்க்க முடியுது. மற்றபடி பெருசாக நம்ம கேட்கறது இவர் தான் பிரதானம், அதிமுக பின்னாடி தள்ளிட்டு தாவேகா தான். அது நாங்கள் இது வரைக்கும் 14 தொகுதி பார்த்துட்டோம், 14 சட்டமன்ற தொகுதி பார்த்துட்டோம். அதிமுகங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத ஆச்சரியமாக பார்க்குறோம். இது வரைக்கும் நாங்கள் களத்தில் இறங்கி பார்த்த அனுபவம் நமக்கு இல்லை. இந்த அனுபவத்தை பார்க்கும்பொழுது அதிமுகங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள கட்சி. அதை யாராலுமே இனி எத்தனை பேர் பொதுச் செயலாளராக மாறி மாறி வந்தாலும், அங்கே உட்கட்சி பிரச்சனை வந்தாலும் அங்கே இருக்கிற அந்த விஷயத்தை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு. 2024 பெரிய மாற்று பிரச்சாரம் ஒன்றும் இல்லை கட்சின்றப்போ கூட 21% வந்துட்டாங்க. இது சட்டமன்றத்துக்கான தேர்தல். திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் நிரூபிக்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க தான் மாற்றுன்றது அதை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எதிர்பிரச்சாரம் எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி தான் இப்போ இவருடைய பிரச்சாரம், அதோடைய வலிமை இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெரிய லெவலில் அது அவர் இந்த பிரச்சாரத்தை இப்போ முன்னாடியே ஆரம்பிச்சது வந்து அவருக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வாய்ப்பாக அமைஞ்சது. இப்போது ஈவன் நாங்கள் மக்கள் வந்து முதல்வர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டது கூட விமர்சனமாக தான் பண்ணுறாங்க. நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுறோம், ஆனால் பட் அவங்களே அதை விமர்சனமாக தான் பண்ணுறாங்க. மக்கள் வந்து அதை சரியாக பார்த்துக்கல. அவங்க கேட்குற ஒரு கேள்வி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் எப்படி, அது ஒரு பெரிய பேக் ஃபயர் தான் அப்படிங்கிறது மக்கள் சைட்லேருந்து அந்த கேள்விகள் இருக்குது. ஒன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் ஒரு சிம்பதி வரணும். ஆனால் சிம்பதி வராமல் மனைவியும் மகனும் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடும் பொழுது அப்போ இது என்ன ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுக எப்படி வந்து அவங்க ஒரு கூலிப்படையை வச்சுருக்காங்களோ சோசியல் மீடியாவில், அதே மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு அகேன்ஸ்டாக மக்களாக சேர்ந்த மாதிரி தெரியுது. அவர் முதல்வர் அவர்கள் வந்து சாரம் அணிவித்திருக்கு கூட இது சிறுபான்மையான வாக்குக்காக தான் இருக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு எது பண்ணாலும் தவறுங்கிற அளவுக்கு முதல்வர் அவரை பார்க்குற அளவுக்கு திமுக கிட்ட பொதுவாகவே மக்கள்கிட்ட அந்த ஒரு மைண்ட் இருக்கும். எம்ஜிஆர் திமுகலேருந்து வெளியேற்றி பண்ணதுலேருந்து திமுகவை எப்போவுமே அப்படி தான் பார்ப்பாங்க எது பண்ணாலும். ஏன்னா அவருடைய பிரச்சாரம் எல்லாமே அப்படி தான் போகும் நீ ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே. இப்போ வந்து நடுவில் இந்த 21, 19 கொஞ்சம் அமைங்கி இருந்தது. 21 இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவர் விடியல் தர போகிறாருன்னா அவர் வேறு லெவலில் பார்த்தாங்க. கலைஞர் மாதிரி ஒரு கோபக்காரர் கூட கிடையாது, பாசக்காரர், இவர் நல்லா இது பண்ணணும். ஆனால் இது இங்கே இவர் பாசக்காராகவே தான் இருக்கார். இவரை வச்சுட்டு மற்றவங்க அவங்க எண்ணத்தை நிறைவேற்றினால இவரை இன்எஃபிஷியன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கட்சிக்கு மேலும் கட்டுப்பாடு இவர் கையில் இல்லை, அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாமே அவரவர்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி அது பார்க்கப்படுதுன்னா. அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலையுமே, கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கப்படுகிறது வந்து இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக தான் பார்க்கப்படுது. அதிமுக பிஜேபி கூட்டணி அது ஒருவேளை பார்டரில் இருக்கிறனால அந்த மாதிரியான கருத்துக்கள் வருதாங்கிறது சரியாக தெரியல. அந்த 2 தொகுதியிலுமே ஒசூர் அண்ட் தலியில் வந்து 2 தொகுதியிலுமே மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் அவர்களுக்குமே தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. வேப்பனப்பள்ளியில் அவர் முன்னாள் அமைச்சர் கூட KP முனுசாமி அவர்கள், அவர் மிக ஆளுமை மிக்கவராக இருக்கிறனால அவருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. பர்கூர் மட்டும்தான் அதே தேமுதிகவோட கூட்டணி வைத்து பர்கூர் தொகுதியை எடப்பாடியார் அவர்களை கவனித்தாருன்னா அதுலேயும் தூக்கிடுவாங்க. ஸோ இது இந்த நிலைமையில் இருக்குது. ஆனால் எடப்பாடியார் அவர்களோட தேர்தல் பயணத்தில் மீண்டும் மீண்டும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த வாரிசு அரசியலேருந்து பல குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் திமுக இருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவர்கள் வந்து எல்லாத்தையுமே மதமாற்றம் செஞ்சு பாஜகன்னு ஒரு இதை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களும் அவர்களால் ஏதாவது இவர்களால் சொல்ல முடியாத விஷயத்தை அவங்கள வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அதையும் தாண்டி அவர்கள் மேலே ஒரு மரியாதை இல்லை. நீங்கள் 2021க்கும் 2026க்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்தது. 2021 கொள்கை கூட்டணி
எல்லாமே ஒரு இது இருந்தது. அது காரணம் ஆன்டி இன்கம்பன்சி. ஒரு 10 வருஷம் ப்ளஸ் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு 4 வருஷம் இவர்கள் மேலே இருந்த கோபம். ஆனால் இப்போ வந்து அது கிடையாது. அந்த இது வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மேலேயும் மரியாதை போயிடுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவருக்கு பேசுறது எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் சொன்ன கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றலை. சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டம், இது எல்லாமே வந்து மக்களை வந்து நேரடியாக பாதிக்கிற விஷயம். சரி, இவர்கள் சொல்லி வந்து ஏதாவது செஞ்சாங்களா தேர்தல் வாக்குறுதின்னு? அதுவும் இல்லை. அது எல்லாத்துக்கும் மேலே விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, இந்த மாதிரி உயர்வு மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய போக்குவரத்து சாதனமே அரசு போக்குவரத்து கழகங்கள் தான். அதுலேயும் நீங்கள் ஃபெயிலியர்ன்றப்போ அந்த கோபம் எல்லாமே வெடிக்குது. ஒரு பால் விலை உயர்வு கூட மக்களை பாதிக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் கனிம வள கொள்ளையில் 5000 கோடினா கடந்து போயிடும். ஆனால் பேருந்து கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வுனா கோபம் வரும். இதில் குறுக்கிட்டு பண்ணிக்கணும்னா இதில் இன்னொரு விஷயம் கூட, அந்த விடியல் பயணத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு ஆட்டோ டிரைவர்ஸ். அதில் வந்து ஒரு சிலர் சொல்லும்போது ஒரு நாளைக்கு 250 ரூபா அவங்க கொண்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குங்கிறாங்க. எங்களோட வீட்டு வாடகை இருக்குது, நாங்கள் இதெல்லாம் போட்டால் இந்த 250 ரூபா வச்சு நாங்கள் எப்படி வாழ முடியும்? ஒருவேளை மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்து அந்த விடியல் பயணத்தை திட்டத்தை அவங்க கைவிடுறது அவர்களுக்கு மிக மிக நல்லது. ஏன்னா இந்த விடியல் பயணத்தால் பெரிய ஒரு அட்வான்டேஜுங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. பஸ் வசதி இல்லை, எதுவுமே சரியாக கொடுக்கப்படலை. பெண்கள் சொல்கிற வார்த்தை, எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இதை கொடுத்துட்டு எங்களை வந்து வேறு மாதிரி அவங்க பார்க்குறாங்க, இது எதுக்குங்க எங்களை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்ப்போம். இது எனக்கு இறுதியாக ஒரு கேள்விண்ணே. இப்போ மீடியா வந்து திருப்பியும் ஏடிஎம்கே பக்கம் சாயிற மாதிரி தெரியுது என்ன? சோசியல் மீடியாவிலேருந்து மீடியா வந்து, ஏன்னா அதிகமான ஒளிபரப்பு, லைவ் ஒளிபரப்பு பண்ண காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ இவங்க எப்படி எடுத்தாங்களோ, ஊடகங்களை கையில் எடுத்தாங்களோ, அந்த மாதிரி வேலையை அவங்களும் பண்ண தானே செய்வாங்க. அப்போ அவர்களால் முடிந்த அளவுக்கு ஊடகங்களை கையில் எடுக்கிற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று. ப்ளஸ்ஸு நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் இப்போ அஜித்குமார் மேட்டர் உதாரணம் சொல்லலாம். நீங்கள் எல்லா நேரமும் ஊடகங்கள் எல்லா விஷயத்தையும் மறைக்காது. ஊடகங்களும் டிஆர்பி ரேட்டு மற்ற விஷயம் பார்க்கும். நான் வந்து மறைக்கிறேன்னா இன்னொருத்தர் போட்டார்னா அப்போ எனக்கு கேள்வி வரும். இப்போ இவர்களும் வியூவர்ஸும் அப்படி ஆகிட்டாங்க. பாடுறா இன்றைக்கி அஜித்குமார் இது நடக்குது, இவன் வந்து கூட்டணி சம்மந்தமாக டிபேட் நடத்துகிறான்னு பெரிய பிரச்சனையாகி அன்னைக்கு மறுநாளே முதல் டிபேட்டாக அஜித்குமார் எடுக்கிற லெவல் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது நீங்கள் அதிமுக இது செல்வாக்கு மற்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகமாக ரீச் ஆகுறாரு. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் வேறு வழி இல்லாமல் கையில் எடுக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் அடங்கவில்லை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை எடுத்தால் அதை எடுத்துக்கிட்டு உருட்டலாமான்னு பார்க்குறாங்க. அவர்கள் ஃபெயிலியர் ஆனது நேற்று தான். நீங்கள் ராஜராஜ சோழனில் ஏதாவது உருட்டியிருக்கலாம், ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சதுனால அதில் இவருடைய பிரச்சாரோடைய ரீச்சு அதெல்லாம் காரணமாக அவர்களால் எதுவும் பேச முடியல. நன்றி. நேரத்தை